வீடியோவில் நம்ம ஏறுதழுதல் பாடம் பார்த்தோம். இந்த வீடியோவில் அகழாய்வுகள் பார்ப்போம். இது பட்டிமன்றம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் தேவையில்லாதெல்லாம் படிக்க வேண்டாம். தேவையான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். மனிதன் தோன்றி பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்துட்டு பண்பாட்டு அளவில் சிறந்த வாழ்வை வெளிப்படுத்திய தமிழர்களோட வரலாற்றை அறிந்து கொள்ள தமிழகத்தின் தொன்மையான பகுதிகளை அகழாய்வு செய்தல் இன்றியமையானது. இப்போ தமிழர்களோட தொன்மையை தெரிந்து கொள்வது அகழாய்வு ரொம்பவே இன்றியமையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அகழாய்வு செய்தலாம் என்ன? தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலப்பகுதியில் செதுக்கி ஆராய்தல் ஆகும். அப்போ அகழாய்வு வரலாறு முழுமையாக உதவுகிறது. எதுக்கு? தமிழர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அகழாய்வுகள் கிடைத்த பொருட்கள் நாம் வாழ்ந்த காலத்தை மட்டுமன்றி நமது வரலாற்றையும் உணர்த்துகின்றன. தமிழர்களோட வாழ்க்கை வரலாறுகள், பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் எப்படி இருந்ததுங்கிறது அகழாய்வு மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இன்றைய சூழலில் அகழாய்வுங்கிறது தேவையான செயல்படா, தேவையற்ற செலவினமா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த பாடத்தை. இது நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எப்படி படிக்கலாம் அப்படின்னா, மதுரை நகருக்கு அருகே உள்ள கீழடிங்கிற இடம் இருக்குது மதுரையில். அங்கே தான் அகழாய்வு நடத்தியிருக்காங்க. சுடுமண் பொருட்கள், உலோகப் பொருட்கள், முத்துகள், கிளிஞ்சல் பொருட்கள், மான் கொம்புகள், சோழிகள், கிண்ணங்கள், இதெல்லாம் அகழாய்வில் கிடைச்ச பொருட்கள். சரியா? துளையிடப்பட்ட பாத்திரங்கள், ரத்தினங்கள் வகைகள், பழுப்பு, கருப்பு, சிவப்பு, கருப்பு பானைகள், சதுரங்க காய்கள், தானியங்களை சேகரிக்கும் கலன்கள், அப்புறம் செம்பு, சங்கு வளையல்கள், அப்புறம் எலும்பினாலான கூர்முனைகள், அப்புறம் எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், கற்கருவிகள், நீர் சேகரித்தல், பெரிய மட்கலங்கள், சிறிய குடுவைகள், உரைக்கிணறுகள், சுடுமண் கூரை ஓடுகள், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரி, இதெல்லாம் தொல்லியல் பொருட்கள் கிடைச்சிருக்கு. 3 வெவ்வேறு காலகட்டங்களை சார்ந்த இவற்றுள் தொன்மையானவை எனது சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை அப்படின்னு கருதப்படுது. இதுவரை அகழாய்வு செய்யப்பட்ட பெரும்பான்மையான இடங்கள் இறப்பு தொடர்பான தடயங்களை வெளிப்படுத்துவனையாக இருந்தது. அது இறந்து போன மக்களோட தடயங்களை வெளிப்படுத்துவனவாக இருந்தது. ஆனால் கீழடியில் கண்டறியப்பட்டுள்ள முழுமையான வாழ்விட பகுதி, செங்கல் கட்டுமானங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த காலத்தில் இதர பொருள்களும் தமிழர்களோட உயரிய நாகரிகத்தை கண்முன் காட்டும் சாட்சிகளாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் பார்த்தாலே தெரியும். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள அந்த கீழடி அகழாய்வுக்கலாம். சரியா? இதில் இதெல்லாம் தேவை கிடையாது. நமக்கு தேவை பரீட்சைக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு தான். இப்போ நம்ம அறிவியல் உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். சரியா? இதெல்லாம் தேவை கிடையாது. ராபர்ட் ப்ரூஸ்வுட் எதுக்காண்டி அகழாய்வு பண்ணுறோம்? மண்ணை தோண்டி எலும்புகளை சேர்த்து அதுக்காண்டி அதை எடுத்து பார்க்குறதுனால என்ன கிடைக்காது? அதெல்லாம் கிடையாது. நமது வரலாறு ரொம்பவே நீண்டது. ராபர்ட் ப்ரூஸ்வுட் அப்படி என்ன சொல்கிறாரு? தொல்லியல் அறிஞர் சென்னை அதாவது சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியும் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த கற்கருவி தான் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் சொல்கிறாங்க. இந்த கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னாடி ரோமானியர்களோட பழங்காசுகள் கோவையில் கண்டெடுத்திருக்காங்க. இப்போ அரிக்கமேடு அகழாய்வில் ரோமானியர்களோட மட்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு. அதன் ரோமானியர்களுக்கும் நமக்கும் உள்ள வணிக தொடர்பு அதில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கு பின்னால் 1914 ஆண்டில் ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு நடத்தப்பட்டிருக்கு. அங்கே ஏராளமான முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ உள்ளங்கையில் உலகம் வந்துருச்சுனால மடிக்கணினி மூலமாக நமக்கு எல்லாமே பார்க்க முடியுது. இப்போ அந்த காலத்து இப்போ பல முன்னோர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, அவங்களோட பண்பாடு வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? இப்போ இயற்கையை சிதைக்காத இயல்புகளை கொண்டவை அப்படிங்கிறது அகழாய்வில் கண்ட சான்றுகள் ஆவணங்களாக திகழுது. இப்போ இதெல்லாம் வேண்டாம். அப்புறம் பாக்ஸில் உள்ளது பார்ப்போம். பட்டிமண்டபம். இப்போ பட்டிமண்டபங்கிறது எனது இலக்கிய வழக்கு. ஆனால் இன்று நடைமுறையில் பலரும் பட்டிமன்றம் தான் சொல்கிறாங்க. பேச்சு வழக்கையும் நம்ம பட்டிமன்றம் சொல்கிறது ஏற்றுக்கிட்டோம். ஆனாலும் மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்துக்கு கொடுத்த பட்டி மண்டபம் என்று சிலப்பதிகாரத்திலையும் ஒரு வரிகள் வருது. காதை 5, அடிகள் 102. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறு மீன் மணிமேகலையிலும் காதை 1, அடி 16 இருக்குது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பட்டிமண்டபம் ஏற்றினை. அப்போ ஏற்றினை 8 2 அரியணையே என்று திருவாசகத்திலும் சதகம் 41 இருக்குது. அப்புறம் பண்ணாரும் கலைதறி பட்டி மண்டபம் என்று கம்பராமாயணத்திலே வருது. பாலகாண்டம் நகரப்படலாம் 154. சரியா? பட்டிமண்டபங்கிற சொல் அதிலெல்லாம் வருது. சரியா? இப்போ மண்ணை நெகிழி கிடங்காக மாற்றி வச்சுருக்காங்க. பண்பாட்டோட மேன்மையை பறைசாற்றக்கூடிய விதமாக தான் அகழாய்வு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த தமிழர்களோட வரலாறு, பாரம்பரியம், பண்பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் அகழாய்வே பண்ணியிருக்காங்க. இதுதான் விஷயம். மற்றதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் படிக்க வேண்டாம். இந்த விந்தைகள் இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ். அறிவியல் விந்தைகளால் எப்படி இருக்குது புல உலகம். இணையதளம், செயற்கைக்கால் பொருத்தி அழகு பார்க்குறாங்கல்ல, மாற்று இதயம் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்குல்ல, அப்புறம் புற்றுநோய் அது புதுசாக மருந்து கண்டுபிடிக்கிறதுக்குலாம் யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. அதாவது இப்போ உள்ள அறிவியல் காலம் எப்படி இருக்குது, அப்போ உள்ள தமிழர்களோட காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ பழையன காலிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே அப்படின்னு யார் சொன்னது யாருன்னு கமெண்ட்டை சொல்லுங்க பார்ப்போம். இலக்கண புலவர்னு சொல்லியாச்சு. அடுத்து நன்னூலை இயற்றியவர் யார்? இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பழமையின் பட்டையை உரித்து கொண்டு தான் புதுமை பிறக்கும். இப்போ முன்னோர்கள் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கீ பாயிண்ட்ஸ் தான். முன்னோர்கள் பட்டறிவை
தொகுத்து பார்க்குறதுக்கு தொல்லியல் ஆய்வு வந்து ரொம்ப பயன்படுது. இப்போ ஒரு பொருளை பயன்படுத்தி விட்டு தூக்கி எறி அப்படிங்கிறது தான் எழுதுகிற பேனா, குடிக்கிற தண்ணி, அப்புறம் இன்றைக்கி மடிக்கணினின்னு சொல்லப்படுற லேப்டாப், அப்புறம் மின் சாதன குப்பையாக மழையென குமிஞ்சிட்டு. அதனால் புற்றுநோயாளிகள் வந்து நம்ம அது வந்து நோய் வந்து பெருகிட்டுங்கிறாங்க. அப்புறம் எலக்ட்ரானிக் குப்பை வந்து பெருகிறதுனால தான் சொல்கிறாங்க. இப்போது பயன்படுத்தி தூக்கி எறிங்கிற பழக்கம் வந்து இது நம்மளோட தாய் தந்தையரை கூட பயன்படுத்தி தூக்கி எறிந்த முதியோர் இல்லத்தில் தூக்கி எறிகிற அந்த மூடத்தனம் வந்து உருவாகுது அப்படிங்கிறாங்க. இந்த பாடத்து மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடுறோம் அப்படின்னா, இப்போ உள்ள காலத்தில் அறிவியல் காலம் என்ன வசதிகள் இருந்தாலும் சரி, அப்போ உள்ள அந்த தமிழர்களோட பாரம்பரியம், வரலாறு, தொன்மை அந்த மாதிரி வந்து இந்த காலம் கிடையாது. வணிக அறிவியல், அப்புறம் மக்கள் அறிவியல். இப்போ மக்கள் அறிவியல்னால் என்ன? மகதான சிந்தனையை புரிந்து கொள்றதுக்கு, நம்ம பண்பாட்டின் மேன்மைகளை எடுத்து சொல்கிறதுக்கு தான் இந்த அடுத்த தலைமுறைக்கு நம்மளோட வரலாற்று வந்து தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காண்டி தான் இருக்குது இந்த அகழாய்வு நடத்தப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. அதாவது இப்போ இந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு தமிழர்களோட வாழ்க்கை வரலாறு தெரியாமல் இருக்குது. பாரம்பரியமாக வழி வழியாக பின்பற்றிட்டு வந்த அந்த மரபுகளை பற்றி தெரிஞ்சுக்கிடணும், தெரிய வைக்கணுங்கிறதுக்காண்டி தான் அகழாய்வு வந்து பண்ணியிருக்காங்க. இதோட இந்த பாடம் முடியுது. சரியா? அடுத்த பாடம் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள். பாய்.